ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 3.2ல் 4வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் அசமன்பாடுகளை தீர்த்து அவற்றின் தீர்வுகளை ஓர் எண்கோட்டில் குறிக்க. இதுவும் போன மாதிரி தான், ஆனால் இங்கே கண்டுபிடிச்ச மதிப்பை எண்கோட்டில் குறிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் k greater than -5. இங்கு k என்பது ஒரு முழு. ஞாபகம் வச்சுக்கோங்க, முழு எண் அப்படின்னு கொடுத்துருந்தா 0லேருந்தே தொடங்கும். இதே இது முழு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் மதிப்பு ப்ளஸ் மதிப்பு இதெல்லாமே வரும். சரிங்களா? ஓகே, இப்போ கேயோட மதிப்பை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை எண்கோட்டில் குறிக்கணும். வேண்டாம், நீங்கள் ஃபர்ஸ்ட் எண்கோட்டில் குறிச்சிக்கிட்டு கூட கேயோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, கே இருக்கக்கூடிய சைடை பார்த்து தான் வாய் திறந்துருக்கு. அப்போ கேயோட மதிப்பு -5 விடைக்கும் பெரிய எண்ணா இருக்கும். அடியில் கோடு இல்லை, அப்போ நீங்கள் -5 எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அப்போ -5 விடைக்கும் பெரிய எண் எதெல்லாம் வரும்? -4, -3 இந்த மாதிரி. இப்போ 2 விடைக்கு 3 பெருசு, 3 விடைக்கு 4 பெருசு. அதே மாதிரி தான் -5 விடைக்கும் -4 பெருசு, -4 விடைக்கும் -3 பெருசு. மைனஸ் மதிப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன எண்ணு தான் பெரிய மதிப்பு. சரிங்களா? ஓகே, இப்போ -5 விடைக்கும் பெரிய எண் அப்படின்னா -4. கோடு இல்லை, அப்போ -5 எடுத்துக்க கூடாது. அப்புறமா -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா முழு அப்படின்னா ப்ளஸ் மதிப்பு மைனஸ் மதிப்பு எல்லாமே வரும். ப்ளஸ் மதிப்பு மொத்தமாக வரும். சரிங்களா? நீங்கள் எண்கோட்டில் எத்தனை நம்பர் வரைக்கும் எழுதிருக்கீங்களோ அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எண்கோட்டில் குறிச்சிட்டோம். இப்போ கேயோட மதிப்பை எழுதிக்கலாம். என்னெல்லாம் எழுதியிருக்கோம்? -4, அடுத்த -3, -2, -1, 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எக்ஸெட்ரா அப்படின்னா 3 அடுத்த 4, 5, 6 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. -7 < y. இங்கு y என்பது ஒரு குறை முழு. குறை முழு அப்படின்னா மைனஸ் மதிப்பு மட்டும். சரிங்களா? இப்போ பாருங்க, y இருக்கக்கூடிய பக்கத்தை பார்த்து தான் வாய் திறந்திருக்கு. அப்போ ஒய்யோட மதிப்பு எப்படி இருக்கும்? -7 விடைக்கும் பெரிய எண்ணா இருக்கும். அடியில கோடு, அப்போ -7ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ -7 பெரிய எண் அப்படின்னா இந்த சைடு குறிக்கலாமா? -6, அப்புறமா -5, -4, -3, -2, -1 இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா குறை முழு அப்படின்னா மைனஸ் மதிப்பு மட்டும். 0, 1, 2 இதெல்லாமே ப்ளஸ் மதிப்பு. சரிங்களா? குறை மதிப்பு அப்படின்னா மைனஸ் மதிப்பு மட்டும். அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அப்போ ஒய்யோட மதிப்பு என்னெல்லாம் வரும்? -7 வரும், -6 வரும், அடுத்த -5, -4, -3, -2, -1 இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இனி தேர்ட் சப்டிவிஷன் -4 < x < 8. இங்கு x என்பது ஒரு இயல் எண். இயல் எண் அப்படின்னா 1லேருந்தே தொடங்கும். சரிங்களா? -4 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்கு? -4லேருந்து 8 வரைக்கும் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. இயல் எண், இயல் எண்ணா 1லேருந்தே தொடங்கும். அப்போ 1லேருந்து 8 வரை எடுக்கணும். இங்கே அடியில் கோடு பார்த்தீங்களா? 8க்கு பக்கத்தில் அடியில் கோடு இருக்கு, இங்கேயும் கோடு இருக்கு. ஆனால் இயல் எண் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் 1லேருந்து தான் தொடங்கணும். 1லேருந்து 8 வரைக்கும் குறிச்சிக்கணும். சரிங்களா? குறிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பை எழுதிக்கலாம். x = 1லேருந்து 8 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஃபோர்த் சப்டிவிஷன் 3m - 5 < 2m = 1. இங்கு m என்பது ஒரு முழு. முழு அப்படின்னா மைனஸ் மதிப்பு ப்ளஸ் மதிப்பு இதெல்லாமே வரும். சரிங்களா? இந்த சைடு m மட்டும் தான் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். அதுக்கு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3m - 5 < 2m = 1. m எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வந்துடலாம். 3m + 2m இங்கே வந்துன்னா -2m இங்கே 1 இருக்கு, -5 இங்கே வந்துன்னா +5 மாறிடும். இனிமே 3mலேருந்து 2m கழிச்சா என்ன கிடைக்கும்? 1m மட்டும் தான் கிடைக்கும். 1னா எழுதாண்டா, m மட்டும் எழுதிருங்க. < 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6. இப்போ பாருங்க, 6 இருக்கக்கூடிய பக்கத்தை பார்த்து தான் வாய் திறந்திருக்கு. அப்போ 6 தான் பெரிய மதிப்பு. எம்மோட மதிப்பு 6 விடைக்கும் சின்னதாக தான் இருக்கும். அடியில் கோடு, அப்போ 6ஐயும் சேர்த்தே எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இப்போ குறிக்கலாம். 6ல் புள்ளி வச்சுருங்க. ஓகே, 6 வரும், 5 வரும், 4 வரும். எம்மோட மதிப்பு 6 விடைக்கும் சின்னது. அப்போ இந்த சைடாக தான் நீங்கள் குறிக்கணும். ஓகேங்களா? இங்கே மைனஸ் மதிப்பு எல்லாமே வரும். ஏன்னா இது வந்து முழு. முழு அப்படின்னா மைனஸ் மதிப்பு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். சரிங்களா?
இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். மைனஸ் மதிப்பு -6 -7 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்கோட்டில் எவ்வளோ வரை எழுதியிருக்கீங்களோ அது வரைக்கும் மார்க் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ எம்மோட மதிப்பை எழுதிக்கலாம். m = எதெல்லாம் -3 -2 -1 இந்த பக்கம் எக்ஸட்ரா போட்டுருங்க. ஏன்னா இப்படி போயிட்டே இருக்கும். இனி 0 1 2 3 4 5 6 இங்கே கவனமாக இருக்கணும். 6 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இவ்வளோ தான் 4வது கணக்கு. 5வது கணக்கு, ஓர் ஓவியர் தூரிகையை வாங்குவதற்கு, தூரிகை அப்படின்னா ப்ரஷ்ஷு, ஓவியர் கொடுத்துருக்கனால ஓவியம் வரைவதற்கான ப்ரஷ்ஷு. சரிங்களா? ரூபாய் 80 ரூபாய் 200 வரை செலவு செய்ய முடியும். அந்த ஓவியரால் தூரிகை வாங்குவதற்கு ரூபாய் 80 ரூபாய் 200 வரை தான் செலவு செய்ய முடியுமா? ஒரு தூரிகையின் விலை ரூபாய் 5, ஒரு பிரஷோட விலை 5. தூரிகைகள் 6 அடங்கிய மூடிய பெட்டிகளில் மட்டுமே கிடைக்கிறது. அதாவது ஒரு பாக்ஸில் 6 ப்ரஷ் இருக்குது. சரிங்களா? நம்ம பாக்ஸாக தான் வாங்க முடியும், தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. எனில் அந்த ஓவியரால் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஓவியரால் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, தீர்வு. முதல்ல ஒரு தூரிகையின் விலை எவ்வளவு? ரூபாய் 5. இப்போ ஒரு பெட்டியின் விலை கண்டுபிடிக்கணும். ஒரு பெட்டியில் மொத்தமாக 6 ப்ரஷ் இருக்கும். ஒவ்வொரு ப்ரஷோட விலை 5. அப்போ 6ஐயும் 5ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? பெருக்குங்க. 6 5 30. அப்போ ரூபாய் 30. ஒரு பெட்டியின் விலை 30. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பெட்டிகளின் எண்ணிக்கை, அடுத்து விலை. முதல்ல ஒரு பெட்டி, அதோட விலை எவ்வளவு? ஒரு பெட்டியின் விலை 30. அப்போ 2 பெட்டி அப்படின்னா 2ஐயும் 30ஐயும் நீங்கள் பெருக்கணும். 3 6, அப்புறமா அந்த 0. இனி 3 பெட்டி, அப்போ 3ஐயும் 30ஐயும் பெருக்குங்க. 3 9, அடுத்து அந்த 0. இனி 4 பெட்டி பெருக்கலாமா? 4 3 12, அடுத்து அந்த 0. இனி 5 பெட்டி, 5 3 15, அப்புறமா அந்த 0. இனி 6 பெட்டி, 6 3 18, அப்புறமா அந்த 0. இனி 7 பெட்டி, 7 3 21, அப்புறம் 0. 7 வரை எழுதிக்கிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, அவரால் 80 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரை தான் செலவு பண்ண முடியும். அப்போ 80க்கு மேலே 200க்கு கீழே. அப்போ இதெல்லாம் வரும். 80க்கு மேலேனா இது வரும், 90 வரும். 60 எடுக்கக்கூடாது, ஏன்னா 60 80 விடைக்க சின்ன நம்பர். அப்போ என்னெல்லாம் வரும்? 90 120 150 180. 210 வராது, ஏன்னா அவரால் 200 வரை தான் செலவு செய்ய முடியும். 210 பெருசு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ஓவியரால் வாங்கக்கூடிய பெட்டிகளின் எண்ணிக்கை, அதை எழுதிக்கிட்டேன். இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனை பெட்டி வாங்க முடியும்? 3 4 5 6 எழுதிடலாம். 3 4 5 6 இந்த மாதிரி நீங்கள் இங்கே கம்மா போட்டு தான் எழுதணும். ஓகே, இனிமேல் இதை அசமன் பாடில் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு நடுவில் எக்ஸ் எழுதிருங்க. இனிமேல் 6 இருக்குது. அப்போ <= அடியில் கோடுனா அது 6ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். சரிங்களா? இனி இங்கே <= முதல்ல என்னதுக்கு 3. அப்போ 3 இந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எழுதிக்கலாம், இல்லாட்டா இதையும் எழுதிக்கலாம். 2ல் எது எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் 5வது கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.